வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். கடந்த சனிக்கிழமை ஒரு வீடியோ ஒன்று, இந்த லக்னம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல. அன்னைக்கு நைட்டோட ஒரு ஸ்லாட்ல ஒருத்தர் பேசும்போது, அண்ணன் எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட் இருந்தது, என்னுடைய லக்னம் இதுதானா, என்னோட லக்னம் இதுதானா அப்படின்னு. ஏன்னா எங்க போனாலுமே இதுதான் உங்களுடைய லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்றாங்க. அது ஒத்தே வர மாட்டேங்குதுன்னா அந்த பலன்கள் அவங்க சொல்றதும் எதுவும் சரியா வர மாட்டுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம இயல்பா சில விஷயங்கள் செக் பண்ணும்போது மோஸ்ட்லி ஒரு 2 டிகிரி 3 டிகிரிக்குள்ள லக்னம் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு டவுட் வரும் எனக்கு. அப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்ததா, இந்த இடத்துல இருந்து குழந்தை பிறந்த விஷயங்கள் இருந்ததா, அந்த இடத்துல கடன் வந்ததா, அந்த இடத்துல இது பண்ணீங்களா அது பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறப்ப சில விஷயங்கள் சரியா வரல. அப்போ கொஞ்சம் அந்த டைம் ஒரு ஒரு 12 நிமிஷம் அந்த மாதிரி, கொஞ்சம் அந்த 3 நிமிஷம், ஒரு டிகிரி 4 நிமிஷம் வரும். ஓகேங்களா, 1 டிகிரி 4 நிமிஷம் அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போட்ட பிறகு பார்த்தா அவங்க விருச்சிக லக்னமாக வந்துடுறாங்க. ஓகே, விருச்சிக லக்னமாக வந்த உடனே முதல் விஷயம், நான் இங்கே மலேசியாவில் இல்லைண்ணே, நான் வெளியில் செட்டில் ஆகுறேன், இந்த நாட்டில் இருக்கிறேன், இந்த நாட்டோடைய பிஆரில் இருக்கேன், எனக்கு திரும்ப வர்ற ஐடியா இல்லை. அதுதான் ஃபர்ஸ்ட்டு என்னை குழப்புனுச்சு. ஏன்னா நீங்கள் சொல்கிற அமைப்பின்படி இந்த 8-12ஆம் அமைப்புகள் சுப அமைப்புலேருந்து அடுத்தடுத்த கிரகங்கள் அதுக்கேற்ற மாதிரியான சரவீட்டில் இருக்கக்கூடிய பிளானெட்டோ, 8-12ஆம் அமைப்புகளில் தொடர்பில் இருக்கக்கூடிய பிளானெட்டோ அல்லது ராகு கேதுக்குள்ளே தசா நடத்தும் பொழுது பிறந்த இடத்துலேருந்து தள்ளி இருக்குன்னு சொன்னால் அந்த விஷயம் என்னோட ஜாதகத்தில் பொருந்தலை அப்படின்னு சொல்லி கேட்டார். லக்னத்தை தனுசு லக்னத்திலேருந்து விருச்சக லக்னமாக மாற்றி எடுத்துட்டு, விருச்சகத்துக்கும் தனுசுக்கும் என்ன வித்தியாசம்? விருச்சகம் எப்பொழுதுமே ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருப்பார். தனுசு எல்லாருக்கிட்டையும் லக்னம் இயல்பாக இருக்கக்கூடிய நிலைமையில ஒருவர் இயல்பான நிலையில மற்றவங்களுக்கு கெடுதல் நினைச்சிடக்கூடாது அப்படின்ற தன்மையில இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த குணங்களின் அடிப்படையில் செக் பண்ண சத்தியமா நான் மற்றவங்களுக்கு நல்லதெல்லாம் நினைக்க மாட்டேனே அப்படின்னு சொன்னாரு. இதற்கு காரணம், நல்லதுன்னா இன்னொருத்தர் போய் கெடுப்பாரா? இன்னொருத்தரை கெடுக்கிறது சனி லக்னத்துல இருக்க முடிய அமைப்புல தான். ஓகேங்களா? விருச்சிக லக்னத்துல இருக்கும் பொழுது நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இன்னொருத்தரை தண்டிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஓகேங்களா? இன்னொன்னு, விருச்சகத்தின் ஒரு இயல்பு என்ன, விருச்சகம் வலுத்திருக்கும் பொழுது ஒருவர் இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருப்பாரு, அவர் இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருக்காரு. ஓகேங்களா? இதெல்லாம் வைத்து அடுத்தடுத்த தசையின் அடிப்படையில இந்த லக்னத்தினுடைய அடிப்படையிலையும் நான் இங்க இல்லை, மலேசியால இல்லை, வெளியில இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகளை அவர் சொன்ன பிறகு இந்த நம்ம வீடியோஸ் பார்க்குறாருல, அதுல இருக்கக்கூடிய சில விஷயத்த சொன்னாரு. இப்போ எனக்கே அடிப்படையில் சில விஷயம் இப்போ புரியுதுன்னு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க சொல்றது அப்படின்னு. இங்க நம்மளோட மெயின் ஃபோக்கஸே உங்களுக்கு ஜோசியம் சொல்லணும் அப்படின்றது இல்லை. ஜோசியத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயத்த கத்துக்குங்க. ஜோசியத்துல இப்படிதான் இருக்கும். அடிப்படையில நம்ம வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு இந்த தசை நடந்துகிட்டு இருக்கு, இந்த தசை இதை தான் பண்ணும், இந்த தசை இதை தான் பண்ணும் அப்படின்னு சொன்னோம்ல. இப்போ ஒரு 2 வருஷம் கழிச்சுட்டு அப்படி வெளியில பார்க்கும்பொழுது நிறைய பேர் இதை கத்துக்கிறீங்கன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க, நான் இதெல்லாம் நோட்ஸ் எல்லாம் போட்டு எழுதி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. இது எதுக்கு அப்படின்னா, ஜோதிடம்ன்ற சாஸ்திரம் மகா பெரிய உண்மையான ஒரு விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதுல ஸ்பிரிச்சுவலான ஆன்மீகத்தை கொண்டுட்டு சேர்க்காம உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு கிளியரா புரியுது. அதே நேரத்துல நடப்பது நடந்தே தீரும் அப்படின்ற ஒரு விஷயமும் இப்ப ஜோதிடம் பார்க்க நம்ம கிட்ட வர்றவங்க அதை தெளிவா சொல்றீங்கன்னா, ஏதாவது பரிகாரம் இருக்கா, ஆக்சிடென்ட்க்கு பரிகாரம் இருக்கான்னு கேட்டா நல்ல இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சுங்கன்றதுதான் பரிகாரம். ஓகேங்களா? இந்த பரிகாரம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்க ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். என்கிட்ட ஒருத்தவங்க, நான் எப்போதுமே ஆக்சிடென்ட் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குங்க, இன்சூரன்ஸ் பாலிசி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சுங்க, உங்களுக்கு தேவைப்படும் பின்னாடி அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு ஜோதிடத்தில் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, மலேசியாவில் ஜோதிடத்து மேலே ஒரு மரியாதைன்றதை நான் பேச ஆரம்பித்த பிறகு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஜோசினா ஏமாற்றுவான், ஜோசினா பரிகாரம் சொல்லுவான், இது காசு ஏமாற்றுவான், காசு பிடுங்குவான், இந்த மைண்டில் இருந்துட்டு இல்லைங்க ஜோசியன்றது உண்மைதான், ஜோசிக்காரங்க பொய் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வருதுல்ல. இப்போ சமீப காலமாக சிலர் பேசக்கூடிய அமைப்புகளில் இன்னும் சில விஷயம்லாம் சொல்றதெல்லாம் நான் சொன்னேனாக்கா அப்படியே என்னையும் சொந்தமாக அப்படி புகழ்ந்து பேசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான அமைப்புகளை சில ஃபேமிலி அமைப்புகளை நீங்க தானே நாங்கள் வெளியே போறதில்லை அப்படின்லாம் சொல்றீங்க. நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்லல. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உண்மையான ஜோசியம் உங்களுக்கு ஏதோ கிளிக் ஆகுது. நான் சொல்றது நல்ல ஜோசியத்தை கத்துக்கங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட ஜாதகத்தை முதல்லங்க எல்லா விஷயத்தையும் உங்களுடைய ஜாதகத்துல இருந்து எடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு போய் சொல்ல மாட்டீங்க. அடுத்தது உங்களுக்கு ரொம்ப பழகினவங்க யாரு, அவங்களோட ஜாதகத்தை எடுத்து அவங்க வாழ்க்கை சம்பவத்தை பாருங்க. அவங்க எப்ப வெளியில போயிருக்காங்க, அவங்க எப்ப வேலைக்கு போயிருக்காங்க, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்ப திருமணம் நடந்தது, குழந்தை பிறந்தது, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படையில் சில விஷயம் புரியும். இந்த மாதிரி இதை ஒரு ஜாலியா அப்படியே ஃபன்னா எடுத்து பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு சிலருடைய வாழ்க்கையில இதுல நான் அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னல,
பலரும் என்ன சொல்றது, இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்க, யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த, அது எனக்கு தெரியல, பட் மோஸ்ட்லி அதை சொல்லுவாங்க. சமீபத்தில் ஜக்கார்த்தாலேருந்து ஒருத்தர் பேசினார்னு சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சனி சார்ந்த அமைப்பில் இன்ஜினியரிங் ஆயில் அண்ட் கேஸில் இருக்கீங்களா அப்படின்னானே ஆயில் அண்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னார். எத்தனையோ ப்ரீஸ் நான் பார்த்துருக்கேன், இது வரைக்கும் என்னோட ஜாப் இவ்வளோ அக்யூரேட்டாக சொன்னதே இல்லை. ரொம்ப சிம்பிள், சனி சந்திரன் சுபத்துவம், ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு, பௌர்ணமி யோகத்தில் பிறந்தனால அப்படின்னு சொல்லி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதுக்காகவே அவர் நான் நெக்ஸ்ட் டே மலேசியாவுக்கு வரேன், சாரி நெக்ஸ்ட் மந்த் ஜூலையில் மலேசியாவுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா உண்மையான ஜோதிடம் வரவேற்கப்படுகிறது. நீங்க பூஜைன்னு சொல்றதோட, புனஸ்காரம் போடுறதோட, அது வளர்க்குது, பேய் வளர்க்குது, இதெல்லாம் விட்டுட்டு உண்மையான ஜோதிடத்தை கத்துக்குங்க. மிகப்பெரிய நல்ல வரவேற்பு மலேசியால மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்தும் இருக்கு. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.